जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद श्रीकृष्ण की कहते महाप्रभु की सगुराज गोस्वामीराज की शील प्रभुपाद की गुरुदेव की निताय गौर प्रेमानंदे हरे कृष्ण हरे कृष्ण நான் 11.8 ஓகே மீனா மாதாஜி உங்கள்கிட்ட புக்கு இருக்கா இல்லை நீங்கள் கேட்டு தான் இருப்பீங்க இல்லையா ஓகே கேட்டு தான் இருப்பாங்க நினைக்கிறேன் நான் ஒன்றும் புக் வாங்கலை ஓகே இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் ஓகே பிருந்தா மாதாஜி 8 படிங்க ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா என்னாச்சு கிடைக்கலையா உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியலையா நான் வெளியே இருக்கேன் பிரபு, அட்டெண்ட் பண்ணிட்டேன் பிரபு. இல்ல நான் சொல்றத கேட்டுட்டே இருக்கேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா ஓகே மாதாஜி ஓகே ஹரே கிருஷ்ணா இல்லை மாதாஜி ஹரே கிருஷ்ணா ஜிந்தா ஈஸ்வரி ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஒரே நிமிஷம் ஹரே கிருஷ்ணா ஒரே நிமிஷம் மாதாஜி 11.8 சரிங்களா ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி எழிலட்சுமி மாதாஜி 11.8 ஓகே பிருந்தா மாதாஜி படிங்க श्री वीरभद्रा गोसाई स्कंद महाशाखा श्री वीरभद्रा गोसाई स्कंद महाशाखा तारा उपशाखा जत असंख्य तारा लेखा तारा उपशाखा जत असंख्य तारा लोका படிங்க மாதாஜி நித்யானந்த பிரபுவிற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய கிளையாக இருப்பவர் வீரபத்ர கோஷாயவரும் எண்ணிலடங்காத கிளைகளையும் உபகரிகளையும் கொண்டுள்ளார். அவை அனைத்தையும் விளக்குவது சாத்தியமல்ல. பொருளுரை மாதாஜி கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க கொஞ்சம் கிட்ட வந்துங்க படிங்க கேக்குறீங்களா பிரபு? அது கொஞ்சம் கிட்ட வந்தீங்க கேக்குறீங்க பிரபு ஓகே மாதாஜி படிங்க அதான் பொருளுரை ஸ்ரீலா பக்தி சரஸ்வதி தமது அனுபாஷ்ய உரையில் எழுதுகிறார். வீரபத்ர கோஷாய் ஸ்ரீலா நித்யானந்த பிரபுவின் நேரடி மகனும் ஜனாவா தேவியின் சீடனும் ஆவார். அவருடைய சொந்த தாய் வசுதா கௌரஹனோதோஷிகா. இவரை ஸ்ரீரோதக சாயி விஷ்ணுவின் அவதாரமாக குறிப்பிடுகிறது. எனவே வீரபத்ர கோஷாய் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவிலிருந்து வேறுபட்டவர் அல்லர். கொஞ்சம் கிட்ட வாங்க மாதாஜி நீங்க தள்ளி பேரீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கிட்ட வாங்க இல்லைங்க பிரபுஜி. கிட்ட தான் இருக்கீங்களா மைக்கு கிட்ட இருக்கீங்களா அப்படி இருக்கீங்களா ஆமா பிரபுஜி. அப்படியா சரி படிங்க அவ்வளோதான் இப்ப கேக்குதுங்களா பிரபுஜி? அது கேட்குது நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் போயிடுது நீங்கள் இந்த வாயை பேசுறதை வந்து கிட்ட வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி வச்சிருந்தீங்கன்னா விட்டுருங்க அது நெட்வொர்க் ப்ராப்ளம் கூட இருக்கலாம் படிங்க ஹெட்செட்டில் மைக் இருக்குல்ல அந்த மைக் பக்கத்தில் வச்சுக்கோங்க மைக் இல்லையா கஷ்டம் அது வந்து கேட்காது ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரே சத்தமா இருந்தது. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க அதான் நான் ஓபன் பண்ணிட்டேன். ஓ சரி நீங்க படிக்க முடியல சரோஜா மாதாஜி? படிக்க முடியும். சரி ஓகே அதனால வந்துட்டு போயிட்டாங்க அட்வர்டைஸ்மெண்ட் திருவிழான்னு சொல்லிட்டு ஒரே சத்தம். அதனால தான் சரி ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. ஓகே மாதாஜி ஓகே பிருந்தா மாதாஜி படிங்க. ஹூக்ளி மாவட்டத்தில் ஜாமட்டபுரம் என்னும் கிராமத்தில் வீரபத்ர கோஸ்வாமி யதுநாத ஆச்சாரியார் என்ற சீடர் ஒருவர் இருந்தார். அவருக்கு 2 மகள்கள். சொந்த மகளின் பெயர் ஸ்ரீமதி, வளர்ப்பு மகளின் பெயர்
நாராயணி அவ்விரு மகள்களையும் வீரபத்ரா கோசாய் திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் பக்தி ரத்ன கரத்தில் விளக்கப்பட்டுள்ளனர். 13வது அலையில் விளக்கப்பட்டுள்ளனர். வீரபத்ர கோசாயின் 3 சீடர்களை கோபித்தன வல்லவர், ராமகிருஷ்ணர், ராமச்சந்திரர் ஆகியோர் இவரது மகன்களாக கொண்டாடப்படுகின்றனர். இளையவரான ராமச்சந்திரர் சாண்டில்ய வம்சத்தை சார்ந்தவர். அவருடைய குடும்ப பெயர் வடவியாலயர். அவர் தமது குடும்பத்தினை கடதக பகுதியில் நிலைநாட்டினார். அதன் உறுப்பினர்கள் கடதக கோஸ்வாமிகளாக அறியப்படுகின்றனர். மூத்த சீடரான கோபிதன வல்லவர் புதல்வன் மாவட்டத்தில் உள்ள மனாகரா ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள லதா என்னும் கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். 2வது சீடரான ராமகிருஷ்ணர் மலாதஹா பகுதிக்கு அருகில் உள்ள காயோஷாபுரா என்னும் கிராமத்தில் வாழ்ந்தார். இந்த 3 சீடர்களும் வெவ்வேறு கோத்திரங்கள் அல்லது வம்சங்களை சார்ந்தவர்கள் என்பதையும் இவர்களுடைய குடும்ப பெயர் வேறுபட்டு இருப்பதையும் இவர்கள் வெவ்வேறு ஊர்களில் வசிப்பதையும் வைத்து இவர்கள் வீரபத்ர கோஸ்வாமியின் சொந்த மகன்களாக இருக்க இயலாது என்று ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் குறிப்பிடுகின்றார். ராமச்சந்திரருக்கு 4 மகன்கள் இருந்தனர். அவர்களில் ராதா மாதவர் மூத்தவர் ஆவார். அவருடைய 3வது மகன் யாதவேந்திரரின் மகன் நந்தகிஷோரர், அவரது மகன் நிதி கிருஷ்ணர், அவரது மகன் சைத்தன்ய சாண்டர், அவரது மகன் கிருஷ்ண மனோனர், அவரது மகன் ஜெகன்மோகனர், அவரது மகன் விராஜநாதர், அவரது மகன் ஷியாமலா கோஸ்வாமி, ஷியாமலால் கோஸ்வாமி. வீரபத்ர கோஸ்வாமியின் வம்ச பரம்பரையின் பட்டியலை இவ்வாறாக பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் வழங்கினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப நல்லா அந்த சவுண்ட் இதே மாதிரி படிங்க. இப்ப எப்படி வச்சிருக்கீங்க அதே செட் எல்லாமே எல்லா வாய்ஸ் கிளாஸையும் வச்சுக்கோங்க. இப்படி கேக்குதுங்க. அப்புறம் நல்லா கேட்டுச்சு. இப்ப நீங்க படிச்சது எல்லாமே நல்லா கேட்டுச்சு. இதே மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப வீரபத்ரா பத்தி பேசுறாங்க இல்லையா? கிரேட்டஸ்ட் பிரான்ச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா சத்யநாராயண பிரபு. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து நம்ம 11.9 பார்ப்போம். 11.9 ஆதிநிலை 11.9. ஸோ வீரபத்ரா வந்து மிகப்பெரிய ஒரு பிரான்ச். இவர் வந்து யாருடைய பையன்? நித்யானந்த பிரபுடைய பையன். ஜானவி தேவி டிசைபிள். 2 ஒய்ஃப் இல்லையா? ஜானவி மாதாஜி, வசுதா மாதாஜி. வசுதா மாதாஜியோடைய பையன் ஜானவி தேவி மாதாஜியோடைய டிசைபிள், குரு அவங்க. இவர் வந்து ஷீரோதக சாய் விஷ்ணுடைய அவதாரம். ஓகேவா? இது வந்து ஜாமத்பரா குகுலி வீரபட்டா கோசாய் ஹர் டிசபிள் நேம்டு யதுநஞ்சாச்சரிய. இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்து படிக்கலாம். நம்ம 9 படிக்கலாம். கலாவதி மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். 9 11.50 11.9 11.9 ஆமாம். ஓகே, சரி. ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரா ஹோயா கஹயா மகாபாகவதா வேததர்மாதிதஹயா வேததர்மே ரதா வீரபத்ர கோசாயை பரமபுருஷ பகவான் என்ற போதிலும் அவர் தம்மை சிறந்த பக்தனாகவே முன்வைத்தார். முழுமுதற் கடவர் எல்லா வேத கட்டளைகளுக்கும் அப்பாற்பட்டவர் என்ற போதிலும் அவர் வேத சடங்குகளை உறுதியுடன் பின்பற்றினார். ஸோ ஏன்னா ஷீரோதேசா விஷ்ணுவுடைய அவதாரம் இல்லையா? அதனால பக்தர் மாதிரி தான் இவர் பண்ணுறார். ஓகே, ஏன்னா இங்கே வந்து பக்தராக தான் இது பண்ணுறாங்க. ஸோ எல்லா ரிச்சுவல்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. ஓகே, வீரபத்ர கோஸ்வாமி. 10 படிங்க மாதாஜி, கலாவதி மாதாஜி.
अंतरे ईश्वरस्य बाहिरे निर्धम्बा चैतन्य भक्ति मंडपे तेहो मूलस्तंभा ஸ்ரீ சைதன்ய பிரபுவால் எழுப்பப்பட்ட பக்தி தொண்டின் மண்டபத்தில் அவர் முக்கியமான தூணாவார். தான் பரமபுருஷ பகவான் விஷ்ணு என்பதை அவர் உள்ளூர உணர்ந்திருந்தார். ஆனால் வெளியில் அவர் கர்வமின்றி செயல்பட்டார். சரோஜா மாதா அடுத்த 2 படிங்க. 7.11 என்ன மாதாஜி சத்யா என்ன பிரபு சொல்லுங்க பிரபு. எனக்கு செகண்ட் கேண்டோ தான பிரபு. ஆமா ஆதி இலை 11.11 ஆதியிலே தான் மத்தியிலே இல்லையா? மத்தியிலே போவே இல்லையே பிரபு, ஆதியிலே தான் இருக்கணும். நீங்க ஆதியில தான் படிச்சுட்டு இருக்கோம். 11.11 ஓகே வீட்டில் படுங்க. சரோஜா மாதாஜி படிங்க. अद्यापि जाहारा कृपा महिमा होइते அண்ணா பிரபு நந்தனா மாதாஜி படிச்சீங்களா? பிரபு நான் கேட்டேன். ஆமா நீங்க தான் படிங்க. अद्यापि जाहारा कृपा महिमा होइते चैतन्य नित्यानंद गाया सकल जगते चैतन्य नित्यानंद गाया सकल जगते வீரபத்ர கோசாயின் பெருமை மிக்க கருணையில் தான் தற்போது உலகெங்கிலும் உள்ள மக்கள் சைத்தன்யர் மற்றும் நித்யானந்தரின் திருநாமங்களை உச்சரிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். வீரபத்ர கோஸ்வாமியுடைய கருணையினால இப்ப என்ன பண்றோம் நம்ம வந்து நிறைய இது அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் வீரபத்ர கோஸ்வாமி. ஓகே இப்போ 12 படிங்க மாதாஜி. ஸ்ரீ வீரபத்ர கோசாயிரா லாயினு சரணா லோயினு சரணா வீரபத்ர கோசாயிர லைனு சரண ஜாஹார பிரசாதே ஹயா அபிஷ்ட புராணா ஜாஹார பிரசாதே ஹயா அபிஷ்ட புராண. எனவே நான் வீரபத்ர கோசாயின் தாமரை திருவடிகளை தஞ்சமடைகிறேன். அதன் மூலமாக அவரது கருணையினால் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் எழுதும் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் முறையாக வழிநடத்தப்படும். ஸோ அதனால் அவருடைய தஞ்சமடைந்து நான் வந்து எழுதுறேன்றார் கிருஷ்ணாசகர கோஸ்வாமி. ஓகே ஹாஸ்ய ரெடியா 13 ஓகே. ஸ்ரீராமதாச ஆரா கதாதரதாசா चैतन्य गोसाइरा भक्तार है तारवासा Translation: Two devotees of Lord Chaitanya named Sri Ramadasa and Gadadhara Dasa always lived with Sri Veerabhadra Gosai. So ராமதாசாவும் கதாதாசும் எப்பயுமே வீரபத்ர கோஸ்வாமி இருக்காங்க. ஓகே Purport by Divine Grace C.C. Bhaktivedanta. ஜெய் ஸ்ரீ பிரபா மகாராஜ். Sri Ramadasa, later known as Abhirama Thakur, was one of the 12 Gopalas or cowherd boyfriends of Sri Nityananda Prabhu. In the Gaura Desha Deepika 126 states that Sri Ramadasa was formerly Sri Rama. In the Bhakti ஸ்ரீதாமா வந்து யாரு? ஸ்ரீதாமா வந்து ராதாராணி அண்ணன் தானே? In the Bhakti Ratnakara forthwith there is a description of Srila Abhirama Thakura. By the order of Sri Nityananda Prabhu, Abhirama Thakur became a great acharya and preacher of Sri Chaitanya Mahaprabhu. Chaitanya cult of devotional service. He was a very influential personality and non-devotees were very much afraid of him. Empowered by Sri Nityananda Prabhu, he was always in ecstasy and was extremely kind to all fallen souls. It is said that if we offer obeisances to any stone other than a Shaligram Shila, it will immediately fracture. உடைஞ்சிரும். இவர் அபிராம தாக்கூர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆச்சாரியா. ஓகே அதனால் அவர் பார்த்தா பயப்படுவாங்க எல்லாரும். அவர் ஒபிஷன்ஸ் பே பண்ணாங்கன்னா அவர் தான் அந்த ஸ்டோனே உடஞ்சிடும். அது மீன்ஸ் உண்மையான சாலிகிராமெல்லாம் உடஞ்சிடும். அதனால் வேறு யாருக்கா ஒபிஷன்ஸ் பே பண்ணிட்டாலும் அவங்க அவ்வளோதான். அதனால் அவர் பார்த்தாலே பயப்படுவாங்க. ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் படி அதுக்கு ஹார்னி படிக்கணும். Srila Bhakti Siddhanta Saraswati Thakur writes in his Anubhasha 10 miles southwest of Champaganga
Champadanga railway station on a narrow gauge railway line from Howrah in Calcutta to Amta village in Hooghly district is a small town named Kanakula Krishnanagara, where the temple in which Abhiram Thakur worship is situated. During the rainy season, when this area is inundated with water, people must go there by another line, which is now called Southeastern Railway. On this line, there is a station named Kolagata, from which one has to go by steamer to Rani Chaka. Okay, Hani படிக்கணுமா? Hani படி. 7.5 miles north of Rani Chaka is Khanapura. The temple where Abhiram Thakur worshipped is situated in Krishnanagara, which is near the Kula bank of Khana. Dwarakeshwar river. Therefore, this place is celebrated as Khanapura Krishnanagara. Outside of the temple is a Bakula tree. This place is known as Siddha Bakula Kunj. It is said that when Abhirama Thakur came there, he sat down under this tree. The Khanapura Krishnanagara, there is a big fair held every year in the month of Chitra, March to April. On the Krishna Saptami, the 7th day of dark moon, many hundreds and thousands of people gather for this festival. The temple where Abhirama Thakur worshipped has a very old history. The deity in the temple is known as Gopinatha. There are many Sevaita families living near the temple. It is said that Abhirama Thakur had a whip and that whoever he touched with it would immediately become an elevated devotee of Krishna. Among his many disciples, Srinivasa Acharya was the most famous and most dear, but it's doubtful that he was his initiated disciple. So Srinivasa Acharya Krishna Kirtana Gana 6 கோஷம் பற்றி பாடினாங்கல்ல அவங்க தான். ஓகே, ஸோ அதனால் இதில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அபிராம் தாஸ் தாக்கூருடைய ஒர்ஷிப் பிளேஸ், அவர் அங்கே ஒர்ஷிப் பண்ணியிருக்காரு. அந்த கோபிநாத் தீட்டியை வந்து வழிபட்டுருக்காரு இல்லையா. கானகூல கிருஷ்ணநகரா, சித்திரை மாதம் இல்லையா, சித்திரை மாதம் தான் அது தமிழில். சித்திரை மாதம் இந்த மாதிரி நடக்குது, ஃபெஸ்டிவல் நடக்குது. கிருஷ்ண சப்தமி, 7th day of dark moon. நிறைய பேர் வராங்க அந்த கோயிலுக்கு. ஸோ இவருமே ராமதாஸாக்கு தான் அபிராம் தாக்கூர் பேர். ஓகே, மீனகேன ராமதாஸ் அது வேறு, மீனகேன ராமதாஸ் இல்லையா. ஓகே, சார் படிக்கலையா? 14-15 நித்யானந்தே ஆக்ஞாதிலா ஜபே கௌடே ஜாயிதே महाप्रभु ये दुई ढिला धारा साते अतएवा दुई गणे दुहार गणना माधव वासुदेव गोसेराओ ये विवरणा When Nityananda Prabhu was ordered to go to the Bengal to preach to these two devotees, Sri Ramadasa and the Gadadhara Dasa, were ordered to go with him. Thus, they are sometimes counted among the devotees of Lord Chaitanya and sometimes among the devotees of Lord Nityananda. Similarly, Madhava Gosha and the Vasudeva Gosha belong to the both group of devotees simultaneously. Vasudeva Gosha dina Jaya Jaya Jagannath Sacchidananda Srimana Koreja Sharanavana
இந்த பாடுனவர் தான். ஓகே, இதில் வந்து ராமதாச கதாதரதாஸ் தானே இது சொன்னோம், அந்த திதி சொல்லுவாங்க, ராதாகிருஷ்ணன் பிரணய விதித்தி கிலாதி சக்தி ரஸ்மாத் ஏகாத்மனா அபிவிரா தேகவேரம் கதவத்தம் சைத்தன்யாக்கிய பிரகடனம் மதுரம் தத்துவம் சக்திமார்த்தம் ராதா பாவ திதி சொல்லித்தான். ராதா பாவ திதி அந்த பிரகாஷம் வந்து கதாதர் தாஸ். ஆமாம், இங்கே புக்கில் தான் படித்தோம். இது புக்கு முன்ன புக்கு இந்த புக்கு. ஸோ 2 டிவோட்டிஸும் எப்பயுமே நித்யானந்தபுரம் வந்தாங்க. ஏன்னா நித்யானந்தபுரம் வந்து சைத்தன்ய மகாபிரபு கூட இருக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னாங்க, நீங்கள் போதும், நீங்கள் வந்து இனிமேல் பெங்காலில் போய் ப்ரீச் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் பெங்கால் வந்து ப்ரீச் பண்ணும்போது அவங்க அங்கே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஜானகி மாதாஜி, வசுதா மாதாஜி. வசுதா மாதாஜிக்கு ஒரு குழந்தை, அவங்க தான் வீரபத்ரா கோசாய். ஸோ இது வந்து ராமதாசாவும் கதாதரதாசும் எப்பயுமே நித்யானந்தபுரம் இருப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபு அனுப்பும்போது இவங்களையும் கூட அனுப்பிச்சுக்குவாங்க. அதே மாதவ் கோஷ், வாசுதேவ் கோஷ் ரெண்டு பேர் பிரதர்ஸ். ஓகே, ஸோ அதில் வந்து வாசுதேவ் கோஷ் பாடல் வந்து நம்ம படிச்சிருக்கோம். பர்பட் படி. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத். Srila Bhakti Siddhanta Saraswati Thakura writes in his Anubhashya, there is a place named Danihata near the Agradweep railway station and the Patuli, the district Burdwan, where the deity of Sri Gopinath Ji is still situated. The deity accepted Govinda Kosha as his father. Even until today, the deity performs the Shraddha ceremony on the anniversary of the death of Govinda Kosha. The temple of this deity is managed by Rajavamsa family of Krishnanagara, whose members are descendants of Raja Krishnachandra. Every year in the month of Vaishakha, when there is a Varadola ceremony, this Gopinatha deity is taken to Krishnanagara. The ceremony is performed with the 11 other deities, and then the Gopinath Ji is brought back to the temple of Agradweep. Okay, so இது வந்து இந்த கோவிந்த கோஷாவும் அவங்களுடைய பிரதர் தான். கோவிந்த கோஷா, மாதவ் கோஷா, வாசுதேவ் கோஷா. இந்த கோவிந்த கோஷா வந்து ரொம்ப பெரிய இது, அவரும் மிகப்பெரிய ஒரு வைஷ்ணவ பக்தர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய ஆடையின் பேரில் இங்கே வந்துடுறாரு. ஓகே, இங்கே வர அந்த அக்ரதீப் இடத்துக்கு வந்துடுறாரு. அது தானிஹாட்டா அங்கே வந்துடுறாரு. அங்கே வந்து அவர் ஒர்ஷிப் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு குழந்தையே இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வருத்தமாக இருக்கிறார் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு கேட்குறாங்க, எதுக்காக நீ வருத்தமாக இருக்கிறேன்னு கேட்டோன்னே, எனக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும்னா எனக்கு சாத சரவணி யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சைத்தன்ய நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு, சைத்தன்ய மகாபிரபு வந்து சாத சரவணி பண்ணுறாரு. எவ்ரி இயர் நடக்கும், இது நிறைய பேர் கூட்டம் வராங்க. ஆனிவர்சரி ஆஃப் டெத் ஆஃப் கோவிந்த கோஷ். அவ்வளோ தூரம் ஒரு கிருஷ்ணன் வந்து கருணையோடு வர்றார். ஸோ ராஜவம்சம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க கிருஷ்ணநகர். இது வந்து கிருஷ்ணநகராங்கிறது தானே, கிருஷ்ணநகர் போகும்போது உள்ள கிருஷ்ணநகர். மாயப்பூர் போகும்போது முதல் ஒரு கிருஷ்ணநகர் அடுத்து மாயப்பூர். இந்த கானாக்குல கிருஷ்ணநகரம் அதுதான் இல்லையா, கானாக்குல கிருஷ்ணநகர் வேறு இடமா கொடுத்துருக்காரு. அது இது வேறு கூகுளி டிஸ்ட்ரிக்ட், அங்கே ஒரு கானாக்குல கிருஷ்ணநகர். இது வந்து கிருஷ்ணநகர்ங்கிறது இது மாயப்பூர் பக்கத்தில் கிருஷ்ணநகர். அதனால் இங்கேயும் கோபிநாத் டிடி தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மதன் மோகன், கோவிந்தா, கோபிநாத் இந்த 3 டெம்பிளையும் பெங்கால் வைஷ்ணவஸ் தான் வந்து விருந்தாவனில் நிறுவுவாங்க. மதனமோகன் வந்து சம்பந்தா கடவுள். ஓகே, சம்பந்தானா நம்ம யார், கிருஷ்ணர் யார், கிருஷ்ணருக்கு நமக்கு என்ன உறவு, இதான் சம்பந்தா. ஓகே, அபிதயானா நமக்கும் கிருஷ்ணருக்கு என்ன உறவு அப்படிங்கிறது நம்ம வந்து கிருஷ்ணனுடைய சேவகர், கிருஷ்ணன் நமக்கு மாஸ்டர். இந்த இதை வந்து பரஸ்பரத்தை வளர்க்குறது தான், பரஸ்பர உறவு வளர்க்குறது தான் அபிதயம். அது கோவிந்தாஜி, ராதா கோவிந்தா. ராதா கோபிநாத்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி அபிதயம் நல்லா பயிற்சி பண்ணும்போது ரிசல்ட் என்ன, பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய பிரேமை அது கொடுக்குறது வந்து கோபிநாத். ஓகே, அதில் 3 டிடி இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெஜராக கோபிநாத் பார்க்குறோம். இந்த 3 டிடியுமே வந்து நிறுவனது யாருன்னா பெங்கால் வைஷ்ணவ தான் பிருந்தாவனில் நிறுவாங்க. 7 கோயிலில் வந்து இது 3 கோயில் ரொம்ப ஃபேமஸ்.
ஓகே, இது கௌடி வைஷ்ணவஸ் எஸ்பெஷலி பிருந்தாவனில் இருக்கும்போது இந்த 3 என்டிட்டியும் பார்த்துருவாங்க, கட்டாயம் பார்த்துருவாங்க. ராதா கோவிந்த், ராதா மதன் மோகன், சனாதன கோஸ்வாமி, ராதா கோவிந்தா ரூப கோஸ்வாமி, ராதா கோபிநாதா மது பண்டிட் இல்லையா, மது பண்டிட் ஆச்சாரியா. ஸோ அந்த மாதிரி 3மே நம்ம முக்கியமான ஒரு 16 படிக்கணும். படிக்க முடியாது, ஈஸ்வர் ஜெய்ஸ்ரீ மாத்திரி படிக்க முடியாது. எல்ஆர்சி மாதாஜி 16 படிக்கணும், 11 16. ஹரே கிருஷ்ணா படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ராமதாசா முக்கிய சாக்கா சக்யா பிரேம ராசி. ராமதாசா முக்கிய சாக்கா சக்ய பிரேம சாகி ராசி ராசி. ஓகே ஓகே ராசி. 16 சாங்கரே காஸ்னா ஜெய் துலி கைலவம்சி. 16 சாங்கோ சாங்கே காட்ச ஜெயி துலி கைலவாசி. முக்கிய கிளைகளில் ஒருவரான ராமதாசர் சக்கிய பிரேம ரசத்தில் நிரம்பியவராக இருந்தார். அவர் 16 கணுக்களை கொண்ட மூங்கிலில் இருந்து புல்லாங்குழலை தயாரித்தார். 16 நாட்ஸ். ஓகே, ஸோ அது மாதிரி ஒரு புல்லாங்குழலை தயாரிக்கிறார், சக்கிய பாவத்தில் இருக்கார். ஓகே, அடுத்தது படிக்க மாதாஜி. கததரதாசா கோபி பாவே பூர்ணானந்தா. கதாதரதாசா கோபி பாபே பூர்ணானந்த. ஜார करे दान केली कैला नित्यानंदा. ஜார கரே தான கேலி கைல நித்யானந்த. சீல கதாதரதாசர் எப்போதும் கோபியின் பாவத்தில் முழுமையாக மூழ்கியிருந்தார். அவரது இல்லத்தில் நித்யானந்த பிரபு தான கேலி நாடகத்தினை அரங்கேற்றினார். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. இது தானகேலி, இந்த நாடகம் யாருக்கு தெரியும்? தானகேலி ஹாஸ்டல் என்னது? தானகேலி நாடகம் இது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது தானகேலி. அதான் தானகேலி. ஓகே, ஸோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த எவ்வளோ பட்டர் கொடுக்கணும், எவ்வளோ நம்ம டெய்லி கொண்டு போகிறீங்க, கிறிஸ்டன் வேஷம் போட்டு வந்து இதை பாஸ் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் கொடுக்கணும், போகணும் இல்லையா? ஸோ இதை வந்து ட்ராமா பண்ணி காட்டுவார். ஓகே, கோபி பாவத்தில் இருப்பார் கதாதாசா. இதை வந்து நித்யானந்த பிரபு வீட்டில் வந்து இந்த ட்ராமா பண்ணி காட்டுவாங்க. ஓகே, இந்த 18 படிக்கணும். சத்யநாராயண பிரபு 11.18. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ மாதவ கோசா முக்கியா கீர்த்தனிய கணே. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ மாதவ கோஷா முக்கிய கீர்த்தனிய கணே. நித்யானந்த பிரபு நிருத்யா கோரே ஜாரா கானே. நித்யானந்த பிரபு நிருத்யா கரே ஜாரா கானே. ஸ்ரீ மாதவ கோஷ் கீர்த்தனம் புரிபவர்களின் முக்கியமானவர். அவர் படுக்கையில் நித்யானந்தர் பிரபு ஆடுவார். ஸோ அவர் பாடும்போது நித்யானந்த பிரபு ஆடுறார். எப்பெல்லாம் இந்த மாதிரி மாதகோஸ்வாமி வராங்க பாடுறாங்களோ அப்போ நித்யானந்த பிரபு வந்துடுவாங்க. அவ்வளோ அருமையாக பாடுவார். எங்கே இருந்தாலும் அவர் அந்த உலகத்துக்கு போனாலும் சரி அவர் வந்துடுவார். அந்த மாதிரி ஓகே, அவ்வளோ அருமையாக பாடுவார் அவர். ஓகே, அடுத்து படிங்க பிரபு. வாசுதேவா கீதே கரே பிரபுர வர்ணனே. வாசுதேவ கீதே கரே பிரபு பிரபுர வர்ணனே. காஸ்தா பாஷான திரவே ஜாஹார சவனே. காஸ்தா பாஷானே சவே சவே ஜாஹார சவனே. வாசுதேவ கோஷ் தனது கீர்த்தனத்தில் சைத்தன்ய மகாபிரபுவையும் நித்யானந்தரையும் வர்ணிக்கும் போது அதனை கேட்டு கட்டையும் கல்லும் கூட உருகும். கட்டையும் கல்லும் கூட உருகும். ஹரே தேங்க்யூ. நான் வீட்டில் போட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ வாசுதேவ கோசா வந்து இந்த மாதிரி விவரிக்கும் போது described Nityananda Prabhu while performing Kirtana, even wood and stone would melt upon hearing it. ஸோ இந்த மாதிரி அந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த இதுக்கே வுட்டுக்கு அவ்வளோ மெல்ட் ஆகிடுவோம். ஒரு சைத்தன்ய மகாபிரபு வந்து அலர்நாத் டெம்பிளில் வந்து அவர் வந்து டான்ஸ் பண்ணி அப்படி விழுவார். விழுந்த உடனே அந்த பாறையில் விழுவார். விழுந்த உடனே அந்த பாறை வந்து மெல்ட் ஆகிடும். இப்போயுமே அந்த அவருடைய அந்த படுத்த தடம் அப்படி இருக்கு. கரெக்ட் தானே? பார்த்தோம்ல போயின்னா அந்த படுத்த தடம் அப்படி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து அது பூரியில் இருக்குது, பூரி ஜெகநாத் அதில் இருக்கு. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அலர்நாத் டெம்பிள் சொல்லி கொஞ்சம்
கொஞ்சம் தள்ளி இருக்கும், 20-30 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த பாஸ்ட் டைமை நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக கல், அது உருகுதான் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து கீர்த்தன் டான்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மரங்கள் கல்கள் கூட என்ன மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கும் இந்த இதே வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் நம்ம இதையும் சேன் பண்ணும்போது. இப்போ மலைவாசி ப்ரோ படிக்கிற 20 படிங்க. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. முராரி சைத்தன்யதாசேரா அலௌகிக லீலா. முராரி சைத்தன்யதாசேரா அலௌகிக லீலா. व्याघ्रगाले सदा मारे सर्पसने केला. रकाले सदा मारे सर्पसने केला. Translation. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் மிகச்சிறந்த பக்தர்களில் ஒருவரான முராரியினால் பல்வேறு அற்புதமான செயல்கள் செய்யப்பட்டன. சில நேரங்களில் அவர் தமது பரவசத்தில் புலியை கன்னத்தில் அறைவார். சில நேரங்களில் விஷம் கொண்ட பாம்புடன் விளையாடுவார். பொருளுரை. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தமது அனுபாஷிய உரையில் கூறுகிறார், முராரி சைத்தன்ய தாசர் புத்வான் பாதையில் கலாஷி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 2 மைல் தொலைவில் உள்ள சர் பிருந்தாவனபுர என்னும் கிராமத்தில் பிறந்தார். முராரி சைத்தன்யதாசர் நவத்வீபத்திற்கு வந்தபோது அவர் மோதத்ரும அல்லது மாம்காசி எனப்படும் கிராமத்தில் தங்கியிருந்தார். ஸோ மாம்காசி கிராமத்தில் மோதுதுமா அந்த வில்லேஜில் தங்கியிருக்கார். ஓகே பிரபு. அச்சமயத்தில் அவர் சார்க அல்லது சாரங்க முராரி சைத்தன்யதாசர் என்று அறியப்பட்டார். அவரது குடும்ப வம்சத்தினர் இன்றும் சரே பாடப்பகுதியில் வசிக்கின்றனர். சைத்தன்ய பாகவதம் அந்நிய காண்டம் 5வது அத்தியாயத்தில் பின்வரும் தகவல் காணப்படுகிறது. முராரி சைத்தன்யதாசரின் உடலமைப்பு பௌதிகமானதல்ல, அவர் முற்றிலும் ஆன்மீகமானவர். இதனால் சில நேரங்களில் அவர் காட்டில் புலிகளின் பின்னால் ஓடி அவற்றினை பூனைகளையும் நாய்களையும் போல நடத்துவார். அவர் புலியின் கன்னத்தில் அறை விடுவார். விஷம் கொண்ட பாம்பினை தமது மடியில் எடுத்துக் கொள்வார். தம்முடைய வெளிப்புற உடலுக்காக அவரிடம் எந்த ஒரு பயமும் இல்லை. அது முற்றிலுமாக மறக்கப்பட்டிருந்தது. அவரால் 24 மணி நேரத்தையும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்து கழிக்க இயலும், அல்லது சைத்தன்ய மகாபிரபு மற்றும் நித்யானந்தரை பற்றி பேசுவதில் கழிக்க இயலும். சில நேரங்களில் அவர் 2 அல்லது 3 நாட்களுக்கு நீரினுள் மூழ்கி இருப்பார். ஆனால் எந்தவித உடல் அசௌகரியத்தையும் உணர மாட்டார். இவ்வாறாக அவர் ஏறக்குறைய கல் அல்லது மரக்கட்டையை போன்று செயல்பட்டார். இருப்பினும் அவர் தமது சக்தியினை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதில் எப்போதும் ஈடுபடுத்தினார். அவரது விசேஷ குணங்களை யாராலும் விவரிக்க இயலாது. முராரி சைத்தன்யதாசர் எங்கெல்லாம் பயணம் செய்தாரோ அங்கு இருந்தவர்கள் அனைவரும் அவரால் ஏற்படுத்தப்பட்ட சூழ்நிலையினாலேயே கிருஷ்ண உணர்வில் அறிவொளியை பெறுவர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. இதை பாருங்க, முக்கியமான இடம் போட்டிருக்காங்க. மோதுருத் தீபா. மோதுருத் தீபா சொல்கிறாங்க இல்லையா? ரித்து தீபா, மோதுருத் தீபா, நவதீப். நம்ம போகிறது வந்து மாயப்பூர் போகிறது நவதீப். 9 தீபங்கள் இருக்கு இல்லையா? அதில் வந்து மாயப்பூர் வந்து அந்தர்தீப், இன்னர் மோஸ்ட் தீப். அதே மாதிரி இன்னும் 8 இருக்குது. ஓகே, இவர் வந்து எங்கன்னா மாம்காச்சா கிராமம். இந்த மாம்காட்சியில் இன்னும் ஃபேமஸ் என்ன இடம் இருக்குது? மாம்காட்சி கிராமில் மாம்காட்சி மாம்காட்சி. சரி, வேற யார் தெரியும்? மாம்காட்சியில் வேற என்ன விசேஷம்? பிருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய பர்த் பிளேஸ். கரெக்டு. ஆமாம், பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் யார்? சைத்தன்ய பாகவதம் எழுதின ஆசிரியர். ஓகே, பிருந்தாவன் தாஸ் தாக்கூருக்கும் வியாசதேவருக்கும் வித்தியாசம் இல்லை. வியாசதேவர் ஸ்ரீமத் பாகவதம் எழுதினாங்க. பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்து சைத்தன்ய பாகம் எழுதினாங்க. சைத்தன்ய பாகம் நூல் எழுதிட்டாங்கன்னு சொல்லி லோச்சன் தாஸ் தாக்கூர் என்ன பண்ணார்? அவருடைய சைத்தன்ய பாகவதம் நூலுக்கு வந்து சைத்தன்ய மங்கள் சொல்லி பேர் வச்சிட்டாங்க. சைத்தன்ய பாகவத் சைத்தன்ய மங்களுக்கு அப்புறம் சைத்தன்ய சரிதாமிரதம் வந்து கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி எழுதினாங்க. பிரபா இந்த டிசேபிள் கேட்கும்போது எந்த நூலை நீங்கள் இது பண்ண முடியும்? சில பேர் சொல்லுவாங்க, பிரபா நீங்கள் வந்து சைத்தன்ய பாகவதம் எழுதுங்க. சில பேர் சைத்தன்ய மங்கள் வாங்க, சில பேர் சைத்தன்ய கடைசியில் பிரபா சொல்லுவார், நான் சைத்தன்ய சரிதாமிரதம் எழுதுன்னு சொல்லிட்டு எழுதிடுவாங்க. அதுதான் இப்போ 9 புக்கு. இதுவே சைத்தன்ய பாகவதம் பெருசாக இருக்கும். அதுக்கு வந்து பிரபா எழுதலை ஆக்சுவலாக. ஏன்னா எழுதுறதுக்கு நேரம் இல்லை. மீன்ஸ் அவளுக்கு டிஸ்டர்பேர் ஆகிட்டாங்க 11 இயர்ஸ். ஓகே,
ஸோ இந்த மாம்காச்சி வில்லேஜில் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே செட்டில் ஆகிருக்காங்க. ஓகே, பானானது இங்கே ஒரு பிறந்தது வந்து ஸ்ரீ விருந்தாவனபுரா, கலாசா ஸ்டேஷன் பக்கத்தில் பர்துவா லைனில் இருக்க. இதெல்லாம் பெங்காலில் பார்த்து நிறையா டிவோட்டிஸ், வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்காங்க, ஈஸ்ட் பெங்கால்லையும் இருக்காங்க. ஈஸ்ட் பெங்காலில் பங்களாதேஷில் இருக்காங்க. அதெல்லாம் போகிறது ரிஸ்க்கு தான். இப்போ அவங்க நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க, நிறையா இஸ்கான் இருக்குது, பக்தர்கள் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இல்லையா. நரோத்தம தாஸ் அந்த எல்லாமே அங்கே இருக்குது, பெங்காலில் இருக்குது, ஈஸ்ட் பெங்கால். யாரோடது? ஜெகநாத் மிஸ்ரா வீசி வீடே அங்கே தான், சைத்தன்யமுடைய அப்பா வீடே அங்கே தான் இருக்குது. இந்த சைத்தன்ய முராரி சைத்தன்யதாஸுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன, சாரங்க முராரி சைத்தன்யதாஸ். இது வந்து பிருந்தாவதாஸ் தாக்கூர் ஹவுஸ், சாரங்க முராரி ஹவுஸ், வித்யாநகர், இது எல்லாம் ஒரு இடத்துல வரும். ஓகே, சர்வபட்டாச்சாரிய ஹவுஸ் அங்கே தான் வரும். சர்வபட்டாச்சாரிய ஹவுஸு, வித்யாநகர்னா கங்காதர், அது கங்காதர் பெண் தான். ஆசிரியர் பேர் என்ன, கங்காதர் தாஸா ஒரு ஆசிரியர் பேர், சந்திரமன் ஆசிரியர். அதான் அந்த பெண்ணை ஸ்டிக் பண்ணணும்னா ஒரு பகுலா ட்ரீ வரும் இல்லையா, அதை போய் பார்த்தோம்ல. அந்த அப்படியா வீட்லயே வரும், ஒரு வீட்டில் வருமா என்ன, ஒரு பெண்ணை நட்டவன என்ன வரும் சொல்லப்ப, ட்ரீ தான் வரும். அதான் பகுலா ட்ரீ தான் இல்லையா, சித்த பகுலா ட்ரீ அங்கேயே இருக்கு, இங்கேயே இருக்கு, சித்த பகுலா ட்ரீ இங்கேயே இருக்கு. இது வந்து மோதிர தீப்ல எல்லாமே இருக்கும், இது எல்லாமே இருக்கும். சரி, காதா சைத்தன்யபாபாவோட குரு பேர் என்ன, அவருடைய வீடு தான் வித்யாநகர்னு நினைக்கிறேன். ஓகே, அது பாருங்க, அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், கூகுளில் கூட தெரிஞ்சிடும். சரி, இது எல்லாமே அங்கே இருக்குது. பிருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய வீடு, அந்த மாம்கச்சில் இப்போ வந்து ஒரு கௌடிய மண்ட் இருக்குது. பிருந்தாவன் அவங்க பார்த்தீங்கன்னா மாம்பழம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டிவோட்டிஸ் பறிச்சு போட்டாங்க, நிறைய பழங்கள் கொடுத்தாங்க எங்களுக்கு போகும்போது. இஸ்கான் வந்து டூர் அரேஞ்ச் பண்ணுவாங்க, ரித்து தீவுக்கும் மோதிர தீவுக்கும் அரேஞ்ச் பண்ணாங்க டூரு. 3500 ஓகே, ஒரு டாக்ஸி பிடிச்சி ஏசினா 3000 ரூபா, கைடோடு சேர்த்திங்கன்னா 3500 கைடு இல்லைன்னா 3000 நல்லா வசதியாக உட்காந்து போகலாம். அவங்க இந்த வீடெல்லாம் கட்டுவாங்க, இதெல்லாம் கட்டுவாங்க. அவங்க வந்து சம்பகட்டி கௌர்கதாதர் டெம்பிள், சம்பகட்டின்னு ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து தமிழ்காரர் தான் இருக்கார்ல அவர், அந்த டெம்பிளை மேனேஜ் பண்ணுறது சம்பகட்டி. தமிழ்காரர் தானே இல்லை, சவுத் இந்தியா. ஸோ அவர் தான் அங்கே மேனேஜ் பண்ணுறாரு. அவர் நல்லா கௌடியம்மன் நல்லா பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு பார்க்கலாம். அதுக்கடுத்து சர்வபட்டாச்சாரிய ஹவுஸு, அவருடைய வீடு, வித்யாநகர், பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் ஹவுஸு, சாரங்க முராரி ஹவுஸ். இந்த சாரங்க முராரிங்கிறது யாருன்னா முராரி சைத்தன்யதாஸ். ஓகே, இவர் வந்து சார் பிருந்தாவனபுரால அவதரிச்சிருக்காரு. செட்டில் ஆனது எங்கன்னா எங்கே செட்டில் இருக்கார், மாம்கச்சி வில்லேஜில் செட்டில் இருக்கார். இப்போ போனாலும் அதெல்லாம் பார்க்கலாம். அந்த டீட்டெயிலாம் அருமையான டீட்டெயிலாக இருக்கும். சாரங்க தாஸ் பிரபு அவங்க வரங்களாம் டிடி முராரி பிரபு சூப்பராக இருக்கலாம். ஒரே நிமிஷம். ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமாம் ஆமாம்மா, அது தெரில, எனக்கு தெரில. அவங்க போயிருக்கான்னு நினைக்கிறேன். நான் கூப்பிட்டுவா, நான் கிளாஸில் இருக்கேன், திருப்பி நான் கூப்பிட்றவங்கள. நான் ஒரு 5 கூப்பிட்றேன். தேங்க்யூ மேடம். சரி கிருஷ்ணா. அருணாச்சல பிரபு ரொம்ப ஸ்ட்ரெச்சுவலாக இருக்கு யாருன்னு சொல்லி கேட்குறேன். தமிழ் சரி மாதாஜி அவங்க தெரிஞ்சவங்க. ஸோ நானும் அவங்க பையன்கிட்ட கேட்டேன், அவர் என்ன தெரில, எங்கே போயிருக்கான்னு தெரில, பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப விசேஷமாக நடக்கலாம். நம்ம இதெல்லாம் போனால் பார்க்கணும், பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுட்டு பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும், அப்புறம் தெரிஞ்சுட்டு பார்க்கணும். அந்த புக்கில் உள்ளதெல்லாம் அங்கே இருக்குது, அங்கே போய் போனீங்கன்னா பார்க்கலாம். இப்போ வந்து மலையாளம் படிச்சிட்டாரு, யார் மலையாளம் தான் படித்தார் இல்லையா, 21. பிருந்தா மாதாஜி நீங்கள் படிக்கணும் 21. நித்யானந்தேனா கணஜதா சபா பிரஜ சகா, நித்யானந்தா தரகணா ஜதா சபா பிரஜ சகா, ಶೃಂಗವೇತ್ರ ಗೋಪವೇಶ ಶಿರೇ ಸಿಕ್ಕಿ ಪಾಕ, ಶೃಂಗವೇತ್ರ ಗೋಪ பவேஷ சிரே சிகா பகா. நித்யானந்த பிரபுவின் எல்லா சகாக்களும் முன்பு விரஜா பூமியில் இடையர் குல சிறுவர்களாக இருந்தவர்கள் ஆவர்.
கொம்புகள், கைத்தறிகள், இடையர்குல உடை, தலையில் மயிலிறகு ஆகியவை அவர்களது அங்க அடையாளங்கள் ஆகும். பொருளுரை: ஜனாவா மதாவாவும் நித்யானந்த பிரபுவை பின்பற்றுபவர்களின் பட்டியலில் உள்ளான். கௌரகன தேச தீபிகா அவளை விருந்தாவனத்தின் அனங்க மஞ்சூரியாக விளங்குகிறது. ஜனாவா மதாவை பின்பற்றிய பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் பட்டியலில் கணக்கிடப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜானகி மாதாஜி தான் அது. ஜானகி மாதாஜி அவங்க ஒய்ஃப் தானே என்ன? ஸோ அவங்கள பின்பற்றுறவங்களாம் நித்யானந்த இது. அவங்க வந்து அனங்க மஞ்சரி, பிருந்தாவனில் அனங்க மஞ்சரி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. இப்போ ஹாஸ்னி படிக்கிற 22. ரகுநாத வைத்யா உபாத்யாயா மகாசயா ஜாஹார தர்ஷனே கிருஷ்ணா பிரேம பக்தி ஹயா. Also known as Upadhyaya was also a great devotee that simply by seeing him one would awaken his dormant love of Godhead. அவரை பார்த்தாலே கிருஷ்ண பிரேமி வந்துடும். அவ்வளோ பெரிய டிவோட்டி ரகுநாதா. ஓகே, இப்பெல்லாம் போர் டிவோட்டி நம்மலாம். ஓகே, ஏழை பக்தர்கள் நம்மலாம், அவங்களாம் பியூர் டிவோட்டிஸ். 23 கலாவதி மாதாஜி கொஞ்சம் படிங்க நீங்கள், அதுக்கடுத்து ஹர்னியை படிக்க சொல்ல. 23 மாதாஜியா. ஹரே கிருஷ்ணா. சுந்தரானந்தா நித்யானந்தே ரசகா பிரத்யமர்மா நித்யானந்தே ரசகா பிரத்யமர்மா ஜாரா சங்கே நித்யானந்தா கரே பிரஜ மர்மா. ஹரே சங்கே நித்யானந்தா ஹரே பிரஜ மர்மா. ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் மற்றொரு கிளையான சுந்தரானந்தர் நித்யானந்த பிரபுவின் மிகச்சிறந்த சேவகராவார். பகவான் நித்யானந்த பிரபு அவரது சங்கத்தில் பிரஜபூமியின் வாழ்வினை உணர்ந்தார். பொருளரை: ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் தனது அனுபாஷ்ய உரையில் எழுதுகிறார். பிரேமையின் கடலாகிய சுந்தரானந்தர் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் தலையாய சகா என்று சைதன்ய பாகவதம் அந்தியகாண்டம் 5வது அத்தியாயத்தில் கூறப்பட்டது. அவர் கிருஷ்ணலீலையில் சுதாமாக இருந்தார் என்று கௌரவதேச தீபிகா கூறுகிறது. இவ்வாறாக பலராமர் நித்யானந்த பிரபுவாராக அவதரித்த போது அவருடன் அவதரித்த 12 கோப சிறுவர்களில் இவரும் ஒருவராவார். சுந்தரானந்தர் வாழ்ந்த திருத்தலம் கல்கத்தாவிலிருந்து குருத்வான் செல்லக்கூடிய கிழக்கு ரயில்வேயும் மாஜதியா ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 14 மைல் கிழக்கில் உள்ள மகேசபுரம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இவ்விடம் ஜெஸ்ஸோர் மாவட்டத்தினுள் தற்போதைய வங்காள தேசத்தினுள் வருகிறது. இந்த கிராமத்தின் நினைவாக சுந்தரானந்தர் வாழ்ந்த பழைய வீடு மட்டுமே இன்று உள்ளது. கிராமத்தின் இறுதியில் ஒரு போலி வைஷ்ணவர் வசிக்கின்றார். கோயில்கள், வீடுகள் உட்பட எல்லா கட்டிடங்களும் புதிதாக கட்டப்பட்டது போலவே தோன்றுகிறது. மகேசபுரத்தில் ஸ்ரீ ராகவல்லபர் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ ராதாரமணரின் விக்கிரகங்கள் உள்ளன. கோயிலுக்கரையில் வேத்ரவதி என்னும் பெயர் கொண்டு சிறிய நதி ஒன்று உள்ளது. Sundarananda Prabhu was a Naistika Brahmachari. He never married in his life. Therefore, he had no direct descendants except his disciples. But the descendants of his family still reside in the village known as Mangaladihi in the district of பீர்பூம் ராஜா தான் ஸ்ரீனிவாசாச்சாரியா குழந்தாரில் அந்த நூல்கள்லாம் திருப்பினது. பீர்பூம் கிங் தான் அவர். அப்புறம் பெரிய வைஷ்ணவ மாறிடுவார், நூல்லாம் திருப்பி கொடுத்துருவார். In that same village is a temple of Balarama and the deity is regularly worshipped. The original deity of Madhyeshapura, Radha Vallabha, was taken by Saidabad Goswamis of Berhampur. And since the present deities were installed, a Zamindar family of Maheshapura has looked after their worship. On the full moon day of month of Magha, January to February, the anniversary of Sundarananda disappearance is regularly celebrated, and people from the neighbor areas gather together to observe this festival. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கல்கட்டா சுற்றி பாருங்கள், ஒன்லி புண்ணியத்தனம் தான், ஒன்லி பியூர் டிவோட்டிஸ் தான் இருக்காங்க. இப்போ எப்படி இருக்குது வெஸ்ட் பெங்கால்? 2 விதமாக இருக்காங்க. ஒன்று
சாத்தகாஸ் தானே, சாத்தகாஸ் தான் துர்கா வர்ஷிப்பர் என்ன சொல்லுவாங்க, சாத்தகாஸ். இன்னொரு டிவோட்டிஸ். ஓகே, சக்தாஸ் பக்தாஸ் 2 பேர் இருக்காங்க. சக்தாஸ் தான் துர்கா வர்ஷிப்பர். ஆமாம், துர்கா வர்ஷிப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வைஷ்ணவ பார்த்தா பிடிக்காது. இந்த காளி வர்ஷிப்லாம் பண்ணுறாங்கல்ல, அது 2 குரூப் இருக்காங்க. சக்தாஸ் தான் அந்த இன்னொரு மடம் இருக்கு இல்லையா, ஃபேமஸ் மடம் கல்கட்டாவில், அது ஃபேமஸ் மடம்லாம் இருக்குல்ல, சக்தாஸ் வர்ஷிப்பர். வைஷ்ணவ வர்ஷிப்பர் வந்து கௌடிய வைஷ்ணவம். ஓகே, 2 பேர் பிடிக்காது. 2 பேர் பிடிக்காதுன்னா வைஷ்ணவம் வந்து யாரையுமே எதிரியாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் சக்தாஸ் வந்து வைஷ்ணவில் போடாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெங்காலில் வந்து இப்போ நிறையா கம்யூனிட்டிலாம் இன்க்ரீஸ் ஆகி இப்போ வேறு மாதிரி பெங்கால் போயிடுச்சு. வெஸ்ட் பெங்காலும் சரி, ஈஸ்ட் பெங்காலும் சரி. இப்போ வந்து இந்த மாதிரி இடமா அப்படின்னு சொல்லி தோணுது இல்லையா. எவ்வளோ டிவோட்டிஸ் இப்போ தான் ரீசெண்டாக வாழ்ந்த டிவோட்டிஸ் தான் எல்லாமே, 500 வருஷத்துக்குள்ள தான் எல்லாமே எவ்வளோ எல்லாம் பியூர் டிவோட்டிஸாக இருக்காங்க. ஆனால் இப்போ போகும்போது எப்படி இருக்குது, கல்கட்டா வந்து ரொம்ப கொஞ்சம் மோசமான பிளேஸ் தான் அது கல்கட்டா. அங்கேயே பார்த்தீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் எல்லாமே தான் இருக்குது இல்லை, அப்படி இருக்குது. இப்போல்லாம் கலவரம் வந்ததுன்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து உலகம் எப்படி வேணாலும் மாறும். அந்த மாதிரி ஒரு பிளேஸ்லேயே சத்யநாராயண மகாபிரபு வந்து எனக்கு கருணை கொடுத்துருக்காரு. பிரபுபாதர் அங்கே தான் வந்திருக்காரு, பெங்கால் தான் வந்திருக்காரு. பக்தி சித்தாந்த எல்லாருமே அங்கே தான், பெரிய பெரிய டிவோட்டிஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ பேசுறது யார், சுந்தரநந்தா. இவர் நித்யானந்த பிரபுடைய ஒரு பிரான்ச், இன்டிமேட் டிசைபிள் அவன் நித்யானந்த பிரபு. இந்த 12 கோபகுமார்கள் இவரும் ஒருத்தர். பாருங்க, பிருந்தாவனில் என்ன இது இருக்கோ, மகிமை இருக்கும், அதே தான் மாயப்பூர் நவதீப்லேயும் இருக்கு. இங்கே மாயப்பூர் நவதீப் ட்ரிப் போட்டவுடனே நிறைய பேர் வருவாங்க. டெம்பிளில் இஸ்கான் சென்னையில் போடுறோம் இல்லையா, நிறைய பேர் வருவாங்க, பேர் கொடுத்து வருவாங்க. நாங்கள் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லுவோம். ஓகே, அவங்க வந்து கொஞ்சம் பேர் கொடுத்து வரும்போது கடைசியாக வந்து என்ன சொல்லுவாங்க, வரும்போது கல்கட்டாவில் காளி டெம்பிள் பார்க்கணும், எல்லாம் சுற்றி பார்க்கணும், கல்கட்டாவுக்கு ஒரு நாள் ஒதுக்குங்க அப்படின்வாங்க. இவ்வளோ முக்கியமான பிளேஸ் கூட்டு போய் மாயப்பூர் கூட்டு போய் அவங்களுக்கு பக்தியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அதோடைய அந்த அருமை வந்து தெரியாது. அதனால ஒரு பக்தர் வந்து ₹1 போட்டாலுமே பாலாஜி, திருப்பதி பாலாஜி அப்படி எக்ஸப்ட் பண்ணிப்பாங்க. அபக்தர் வந்து ஒரு கோடியாக கொட்டினா கூட அது அவருக்கு இது கிடையாது, ரொம்ப விருப்பம் கிடையாது. அக்செப்ட் பண்ணிப்பார், பட் விருப்பம் கிடையாது. அதனால் பக்தி தான் முக்கியம் இதில் ஆக்சுவலாக. அதனால் நவதீப் மகாபூர் நவதீப் போயிட்டு அங்கே கங்காத்வாரம் பார்க்கலாம், கல்கட்டா போனால் நிறைய சுற்றி பார்க்கலாம், அதுக்கு ஒரு நாள் வச்சுருங்க. இப்போ டெல்லி விருந்தாவன் போனால் அங்கே எப்படி ஆக்ராவில் போய் செப்பல் வாங்கலாம், இல்லைன்னா தாஜ்மஹால் போயிட்டு எப்படி சமாதியை பார்க்கலாம், அந்த அம்மா சமாதியை, இந்த மாதிரிலாம் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ண முடியும், நாங்களாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம், பேசாமல் விட்டுருவோம். அவங்க போனால் போயிடும், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதனால இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு வந்து தெரியாமல் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம அதனால தான் இதெல்லாம் படிக்கிறோம். இவ்வளோ முக்கியமான ஒரு பிளேஸ் போகிறோம், அப்போ என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம நினச்சிக்கணும். நம்ம வந்து இந்த கண்களால் நிச்சயமாக நம்ம மாயப்பூர் நவதீபையோ இல்லை பிருந்தாவனத்தையும் பார்க்க முடியாது. கண்களை எப்படி மாற்றணும், பிரேமாஞ்சன சுரித்தா பக்தி விலோச்சனேனா, பிரேமான்ற அந்த கண்ணால் தான் கிருஷ்ணர் வந்து பார்க்க முடியும். அந்த பிரேமான்ற கண் எங்கே கிடைக்கும், அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒழுங்காக சாதனைகள்லாம் பண்ணணும், சாதனைகள் பண்ணணும். பிரபா புக்ஸ் அங்கே போய் படிக்கணும், பாகவதம் ஸ்லோகம் படிக்கணும், அங்கே போய் மார்னிங் எழுந்திரிச்சு என்ன பண்ணணும், நம்ம இந்த கிருஷ்ணரை பற்றி நினைவு வச்சுக்கணும். ஒன்லி இடத்த சுற்றி பார்க்குறது நம்ம வேலை கிடையாது. அங்கே பார்த்தீங்களா, இந்த இடம் பார்த்தீங்களா, எல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்களா, எவ்வளோ மேக்ஸிமம் பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்த்துட்டிங்களா, அப்படி கிடையாது. நம்ம வந்து அங்கே கான்சியஸை எவ்வளோ மேக்ஸிமம் வந்து நம்ம இதில் யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மங்களாரத்தி பிரபுபாத சொல்லி கொடுத்த அந்த செயல்களை அந்த புண்ணியத்தலத்தில் செஞ்சோன்னா பெனிஃபிட்ஸ் அதிகம். நல்லா சேண்ட் பண்ணுறது, நல்லா மங்களாரத்தி குருவை வந்து மனசாக நினச்சிக்கிறது, அந்த மாதிரி அந்த இடத்துல பிரசாதம். இந்த இடத்துல நித்யானந்த பிரபு, சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு பஞ்சத்தத்துலாம் இங்கே ஆடினாங்க, இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம அந்த ஒரு பிரிவு தொழிலெலாம் வரோம். ஓகே, நம்ம இந்த இடம் பார்த்தோமா, அந்த இடம் பார்த்தோமா, சரி நாங்கள் ஏற்கனவே மாயப்பூர் போயிட்டோங்க, 1 வருஷம் போயிட்டோம், அவ்வளோதான், ஒன்று பண்ணுறீங்க, வேறு எங்கே கூட்டு போகிறீங்களா, துவாரகா போடுறீங்களா, சார்தாம் போடுறீங்களா, ராமேஸ்வரம் போகலாமா, எங்கே சுற்றி பார்க்குறது இப்படி. இதுக்கு டூர் போடலாம். ஆக்சுவலாக எவையிலே பார்த்தீங்கன்னா சேம் டூர் தான் போடுவோம், மாயப்பூர், விருந்தாவன், பூரி. ஓகே, ஏன்னா இதுதான் வந்து பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. பிரபுபாதர்கிட்ட கேட்குறாங்க ஒருத்தர், அவருடைய காட்பதர் சொல்கிறார், நீங்கள் இந்த சவுத் இந்தியா போனீங்கன்னா அந்த பில்கிரிமேஜ் ட்ரிப்லாம் போனீங்கன்னா நிறைய கோயிலுக்கு பார்க்கலாம் அப்படின்னு. பிரபுபாதர் சொல்கிறார், நான் அப்படி கிடையாதுங்க, நான் எப்படின்னா முஸ்லீம் வந்து மாஸ்க் போவார், வீட்டுக்கு போவார், அவ்வளோதான், வேறு எங்கேயும் போக மாட்டார். மாஸ்க் போவார், வீட்டுக்கு போவார். அதே மாதிரி தான் நான் இங்கேருந்து அமெரிக்கா போவேன், இந்தியாவுக்கு வருவேன், அவ்வளோதான் என் வேலை. நிறைய பில்கிரிமேஜ் பிளேஸ்லாம் நான் போனதில்லை அப்படின்றார். புனித தலங்கள்லாம் போனது கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு சவுத் இந்தியன் டூர் அடிச்சதெல்லாம் அவருடைய காட்பதர் சொல்லுவார், இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்காரு, நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பார். சவுத் இந்தியாவில் இதெல்லாம் போயிருக்கார். இல்லை எனக்கு வந்து இந்த வேலை தான்,
மெயின் ப்ரீச்சிங் ஒர்க் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பரம்பில் தான் வரோம். ஓகே, அதனால் நம்ம நிறைய இடம் சுற்றி பார்த்து அதெல்லாம் வேணாம், தேவையே கிடையாது. ஆக்சுவலாக எவ்வளோ இடம் சுற்றி பார்த்தாலும் என்ன பண்ண முடியாது, நம்ம மனசை வந்து மாற்ற முடியாது. பில்கிரிமேஜ் கட்டாயம் போகணும் வருஷத்துக்கு. ஆனால் அந்த பில்கிரிமேஜ் எப்படி இருக்கணும், நம்ம அந்த சாண்டிங் அந்த பாவத்தோடையே கழிச்சிடணும். ஒருத்தர் போனார் கார் எடுத்துகிட்டு, என்ன பண்ணுறாரு, குருவாயூரப்பனை பார்க்க போகிறார். இங்கேருந்து 13 மணி நேரம் டிரைவிங், காரில் போகிறாரு, நல்லா பார்க்குறாரு, சுற்றி பார்க்குறாங்க. அன்றைக்கி 6 ரவுண்ட் தான் பண்ண முடிஞ்சு, 6 ரவுண்ட்ஸ் அவ்வளோதான் சேட் பண்ண முடியுது. 16 மாலை பண்ணுவார், 6 மாலை தான் பண்ண முடிஞ்சு. அடுத்த நாள் அப்படியே தங்குறாரு, திருப்பி ஒரு இடத்துக்கு ஆள் யாரோ ஏதாவது போகிறார், அன்றைக்கி சேட்டிங் அடி வாங்கி போச்சு. அதுக்கடுத்த நாள் மெட்ராஸ் திருப்பி வர்றார், அன்றைக்கி சேட்டிங் அடி வாங்கிச்சு. 3 நாள் சேட்டிங் போச்சு. எங்கே சாப்பிட்டீங்க, வெளில எங்கேயோ வர இடத்துல அப்படி சாப்பிட்டு வந்துட்டோம், ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட்டோம், அவ்வளோதான். அப்படி இது நம்ம இது கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, நம்ம அந்த இதோடையே ஸ்டெப் பை ஸ்டெப்பான இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் இல்லையா. அதனால் நம்ம மெயின் பிரபாத சொன்னது நான் வச்சுக்கணும். இதுக்கு உட்பட்டு என்ன பாத்திரம் வருதோ அந்த யாத்திராட்டம், அதுக்காக போகக்கூடாது. இல்லை, இப்போ நாங்கள் ரீசெண்டாக திருப்பதி போகலாம், எல்லாம் போகலாம். பட் ஆனால் இந்த லைன்லேயே வரணும் எல்லாமே. மங்களாரத்தி இருக்கணும், சாண்டிங் இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வர முடியுதோ பார்க்கணும். எல்லா நாளும் முடியலையா, அந்த ட்ரிப்பில் ஒரு நாள் அட்லீஸ்ட் மேட்ச் ஆகணும். மற்ற நாள் எல்லா நாளும் சேட் பண்ண முடியும், எல்லாம் பிரசாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். சும்மா ஹோட்டலில் சாப்பிட்டோம், நிறைய இடம் பார்த்தோம், துவாரகை போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். கண்களால் பார்க்க முடியாது கிருஷ்ணர், இப்போ காதால் தான் கேட்க முடியும். அதுதான் ஹரே கிருஷ்ண மந்திரம் இந்த கலியுகத்தில். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இல்லை கண்களால் பார்க்க முடியும்னா நம்ம எவ்வளோ கோயில் இருக்குது, எல்லா கோயிலுமே சூப்பராக இருக்கணும். கோயில் மாதிரியே ட்ரீட் பண்ணலையா நம்ம ஆக்சுவலாக. அந்த மாதிரி நம்ம பொது விஷயங்கள் பேசுகிற மாதிரி அந்த இடத்த வச்சிட்டோம் இல்லையா. அதனால் உண்மையிலேயே நம்ம கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறாருன்னா நம்ம காதால் தான் கேட்க முடியும். ஆனாலும் பில்கிரிமேஜே போகக்கூடாதுன்னு கிடையாது, நிச்சயமாக போகணும். ஏன்னா நம்ம மனது வந்து அலைபாயின மனது. அதனால் நிச்சயமாக இந்த மாதிரி புனிதத்தலங்கள்லாம் ப்ரோப்பாக போக சொல்கிறார். அது எல்லா புனிதத்தலங்கள்லேயும் முதன்மையான புனிதத்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிருந்தாவன். அந்த பிருந்தாவனுக்கு ஈக்குவலண்ட் வந்து நவதீப், மாயப்பூர் நவதீப், ரெண்டுமே ஈக்குவல். ஏன்னா கௌரவ பிருந்தாவன் போனாலுமே கிருஷ்ணனுடைய பிளேஸ் இருக்கும், கௌரங்கோட பிளேஸ் இருக்கும். நம்மெல்லாம் கௌரங்க வர்ஷிப் பண்ணாலும் நம்ம கௌரங்கோட பிளேஸ் தான் போவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 இடமே இருக்கும், ரெண்டுமே டாப் மோஸ்ட் பிளானட். அதுக்கடுத்து தான் என்ன வருது, துவாரகை வருது. துவாரகை அதுக்கடுத்து தான், மீன்ஸ் பூரி நவதீப் பிருந்தாவன்லாம் ஒரு பிளேஸ். ஓகே, அதுக்கடுத்து தான் துவாரகை. அது போடுறாங்கல்ல, வைகுண்டா ஜனிதா வரா மதுபுரி தத்ரா சோசமா பிருந்தாரண்யமுதாரவாணி ரமணா தத்ராபி கோவர்தனா ராதா குண்டமிகாபி கோகுலபதே பிரேமாமுதாஸ்தாபனாத் கிரிததே சேவாம் விவேகினதா. வைகுண்டா ஜனிதா வரா மதுபுரி தத்ராபி ஆசோசமா. வைகுண்டத்தை விட எல்லா புனிதத்தலங்களும் வைகுண்டம் ஃபர்ஸ்ட். வைகுண்டத்துக்கு மேலே என்ன இருக்குது, மதுரா. ஏன்னா மதுரா வந்து கிருஷ்ணர் பிறந்தது, அதுக்கு மேலே அந்த புனிதத்தலம். மதுராவோட சிறந்தது இது அந்த பிருந்தாவன காடுகள். ஏன்னா பிருந்தாவன காடுகளை வந்து கிருஷ்ணர் பாசியம் பண்ணிக்கிறார். இந்த பிருந்தாவன காடுகள்லேயே சிறந்தது இது கோவர்தன மலை. ஏன்னா கிருஷ்ணர் தன்னுடைய சுண்டு விரலாம் தூக்கியிருக்கார். ஓகே, கோவர்தன மலை. அந்த கோவர்தன மலையிலே அதை விட சிறந்தது அப்படின்னா ராதாகுண்டா ஷியாமகுண்டா. அந்த ராதாகுண்டா ஷியாமகுண்டா தான் டாப் மோஸ்ட் ஹோலி பிளேஸ் இன் த ஹோல் யூனிவர்ஸ். ஓகே, இந்த யூனிவர்ஸ்லேயே ஒரு பெரிய ஹோலி பிளேஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஷியாமகுண்டு. ராதாகுண்டில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு பிடிச்சதுன்னா ராதாகுண்டு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ராதாகுண்டு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக விடுதலை கிடச்சிடும். ஓகே, அதனால் பிருந்தாவனில் அப்படி இருக்க ராதாகுண்டு இங்கேயும் உண்டு. எங்கே உண்டு, மாயப்பள்ளி உண்டு. மாயப்பள்ளி ராதாகுண்டு உண்டு, இந்த கோவர்தன் கிரி உண்டு. ஆமாம், எல்லா ஹோலி பிளேஸும் இங்கே உண்டு. எங்கே, மாயப்பூரில். அந்த அலகானந்தா இருக்குது, கங்கை இருக்குது, என்னென்ன நீங்கள் சொல்ல அயோத்தி எல்லாமே மாயப்பூரில் இருக்குது. உலகத்தில் என்னென்ன ஹோலி பிளேஸ் இருக்கோ அது எல்லாம் மாயப்பூரில் இருக்குது. ஓகே, இது மாயப்பூர் நவதீப் மகாத்மின்னு ஒரு புக் இருக்குது. பானு மகாராஜ் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அதை வாங்கி படிச்சிங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹோலி பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்க போட்டிருப்பாங்க. நீங்கள் என்னென்ன கற்பனை பண்ணுறீங்களோ அது எல்லா பிளேஸும் வந்து என்னென்ன உங்களுக்கு தெரியுமோ அந்த பிளேஸ் எல்லாமே இங்கே இருக்கும், மாயப்பூரில் இருக்குது. ஓகே, அதனால் மாயப்பூர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். எல்லாரும் கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய பிளேஸ். ஓகே, வருஷம் வருஷம் போய் பார்க்கணும். ஒரு வட்டம் ராமானுச்சாரியர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமானுச்சாரியர். ஓகே, அவர் வந்து பூரி வரான், ஜெகநாத்புரி வரான். பூரி வந்து ராமானுச்சாரியர் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. அவர் எதுக்கு ஃபேமஸ்ஸு, நல்லா போல்டாக ப்ரீச் பண்ணுவாங்க, நல்லா கிளாஸ் தெரியும், நல்லா அந்த ஆச்சாரம் இந்த இதெல்லாம் அனுஷ்டானம்லாம் சூப்பராக தெரியும், நல்லா பூஜையெல்லாம் நல்லா தெரியும். அவர் பூரி வந்தவுடனே எல்லாம் சரியான வரவேற்பு அவருக்கு.
அங்கே உள்ள பாண்டாங்கெல்லாம் அவங்க நல்லா வரவேற்று வச்சுக்கலாம், ஆச்சாரியர் வர வைக்கிறான். அப்போ ஆச்சாரியர் பார்க்குறான், அவங்க ஒர்ஷிப் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டாலாம் ரொம்ப கிளென்லினஸ் கம்மி. ஓகே, அவங்களோட ஒர்ஷிப்பு வேறு மாதிரி இருக்குது. இது பகவானுக்கு இப்படிலாம் ஒர்ஷிப் பண்ணுமான்னு சொல்லி அவங்க ராமானுஜாரி யோசிக்கிறான். இந்த மாதிரி ஒரு டைம் வச்சுக்கணும், அவங்கள ஒரு டைம் படுக்க வைக்கணும், சாப்பிட வைக்கணும். இந்த மாதிரி ரொம்ப ரூல்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸ்ரீவைஷ்ணவம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராமானுஜாரியார் சொல்கிறார் அந்த பாண்டாஸ்டெல்லாம். இந்த பாண்டாஸ்லாம் யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது. ஏன்னா ஆச்சாரியா சொல்கிறாங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு. அன்றைக்கி நைட்டு போகுது. நைட்டில் வந்து என்ன பண்ணுறாரு ஜெகநாதர் வந்து அப்படியே ராமானுஜாரியை தூக்கி மேல்கோட்டையில் வந்துட்டாங்களா, இன்னொரு இடத்துக்கு தூக்கி கொண்டு வச்சுட்டாங்க. அவ்வளோதான். ராமானுஜர் எந்திரிச்சு பார்க்குறாங்க, வேறு இடத்துல இருக்காங்க. சைத்தன்ய பிரபு என்ன சொல் இவர் ஜெகநாத என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பூரியில் வேண்டான்ட்டார். அவங்க எப்படி ஒர்ஷிப் பண்ணாங்களோ அப்படி ஒர்ஷிப் பண்ணணும் அப்படின்ட்டார். ஓகே, எனக்காக சொன்னால் இவங்க ஒர்ஷிப் எல்லாமே வேறு. ஓகே, இது வந்து ஹோலி பிளேஸ், இது டாப் மோஸ்ட் ஹோலி பிளேஸ். ராமானுஜாரி அப்புறம் ஒத்துக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த பிளேஸ் வந்து வேறு பிளேஸ். ஜகநாதபுரி, நவதீப், அதே மாதிரி மாயப்பூர், பிருந்தாவன், இதெல்லாம் சேம். 24 படிக்கணுமா? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. பிருந்தாவன்ல பிரபு, ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. பிருந்தாவன்ல இந்த ராதாபுரம் ஷியாம் குண்ட்ல வந்து நாம போய் குளிக்க கூடாது, நம்ம அங்க உள்ள பிரஜவாசி மட்டும்தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாங்க. நான் முதல் தடவை போயிருக்கோம்ல. ஆனா நாங்க வந்து போச்சம்பட்டு பண்ணிருக்கோம். 2வது தடவை போகல எல்லாருமே குளிச்சாங்க. ஆனா நாங்க பயந்துட்டு குளிக்கல. நம்மளுக்கு வந்து அதுல குளிக்கிறதுக்கு தகுதி இருக்கும். நம்ம வந்து ஒரு அந்த உள்ளூர் வாசிகள் மட்டும்தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் டைம் போனாக்கா அங்க குளிக்கலாங்களா? 2 விதமாக இருக்குது மாதாஜி. 2மே பிரபா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று குளிக்க சொல்லி உங்களுக்கு குளிக்க. ஆனால் லாஸ்ட் டைம் இவருங்க தீனபதி பிரபு சொல்லும்போது குளிக்கலாம்னு மாதிரி தான் சொன்னாங்க. குளிக்கலாம் மாதாஜி. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ தீனபதி பிரபு குளிக்க வேணாம்னு சொன்னாங்க. செகண்ட் டைம் ஆமாம் குளிக்கலான்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால நீங்கள் 2 விதமாக இருக்குது. நீங்கள் நம்ம கிருஷ்ணன் நினச்சிட்டு ஆமாம் நீங்கள் ஒரு விட்ட முங்கி எழுந்திரிச்சு பண்ணிக்கலாம், முங்கி எழுந்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ ஒரு பேராகிராஃப் படிக்கலையோ, லாஸ்ட் பேராகிராஃப் படிக்கலையோ மாதாஜி? ஒன்று படிட்டாங்கல்ல, நீ படிச்சிட்டியா? ஓ படிச்சிட்டியா? ஓகே ஓகே. அதான் டிஸ்கஸ் பண்ணி 240 மட்டும் இல்லையா? ஸோ ஓகே, ஆதி இலை 11.23 வரையும் பார்த்துருக்கோம் இல்லையா? சரி பரவாயில்ல, நிறைய டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், வேறு எதுவும் கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓகே, எதுவும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். பாயிண்ட்ஸ் போயிடலாமா? ஆசிரியர் பாயிண்ட்ஸ் இருக்கா? நிறைய சேன் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி ஹோலி பிளேஸ் வந்து நிறைய முடிஞ்ச அளவுக்கு நிறைய சேன் பண்ணணும். ஓகே, ஏன்னா பக்தி சேவை பண்ணுறது வந்து பல மடங்கு அதிகமாகும் ஹோலி பிளேஸில். அதே மாதிரி அபராதம் பண்ணுறதும் அதிகமாகும். ஓகே, அதனால இது ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் நான் டிவோட்டிஸ்க்கு ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி இஸ்கான் டெம்பிள் புதுசாக வராங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுடைய நோக்கம் கரெக்டாக இருக்கணும். இருந்தாலும் டக்குன்னு வந்துடுவாங்க. இல்லை அவங்க வேறு ஏதாவது காரணம் வச்சுருந்தாங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் நாளாகும் வரதுக்கு. சாரதி ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கா? யோசிக்கிறேன். ஓகே ஓகே மாதாஜி. மீனா மாதாஜி உங்களுக்கு எது கருத்துக்கள் இருக்காங்க? அவங்க பேசலை, நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. ஓகே சொல்லுங்க மாதாஜி. வீரபத்ர கோஸ்வாமியாரெல்லாம் சைத்தன்ய பிரபு நித்யானந்த பிரபுவோட மகிமையெல்லாம் நமக்கு தெரிய வந்துருக்கு. வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மாதவ கோசாய் வந்து கீர்த்தனம் பொழிவதில் மாதவ கோசாய் வந்து கீர்த்தனம் பொழிவதில் மிக முக்கியமானவர் பிரபுஜி. அவர் கீர்த்தனம் பாடும்போது நித்யானந்த பிரபு நல்லா நடனம் ஆடுவாங்க. ஆமா, வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. அதே முகுந்தா பக்தர்கள் வந்து ₹1 கொடுத்தா விட கோவிந்தர் வந்து அன்போட ஏத்துக்கிறாரு. பக்தர் இல்லாதவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தாலும் அதை அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. நம்ம பகவான் வந்து நம்ம கிட்ட இருந்து பக்தி மட்டும் தான் எதிர்பார்க்கிறாரு. கரெக்ட். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. முகுந்தத்தை தான் ஒரே மாதிரி நல்லா பாடுவாங்க. ஹரே கிருஷ்ணா. முகுந்தத்தை தான் நல்லா பாடுவார்ல. முகுந்தா நல்லா இனிமையாக பாடுவார். அவருமே சத்திரம் பண்ண பிடிக்கும்.
அந்த முகுந்தாவை தான் இது பண்ணுவார்ல. இந்த முகுந்தாவும் கதாதர் பண்டிட்டும் ஃப்ரெண்டு. இந்த முகுந்தா தான் கூட்டு போவார் கதாதர் பண்டிட்ட. எங்க புண்டரீக வித்யாநிதி கூட்டு போவார். அவர் போய் பெரிய டிவோடியை பார்க்கணும்னு சொல்லி கூட்டு போவார் இல்லையா. அப்போ வந்து கதாதர் பண்டிட் நினைப்பாரு, இவர் என்ன ஒரு பெரிய ஒரு சோஃபால படுத்திருக்கிறாரு, இவருக்கு விசிறி விட 2 பெண்கள் நிற்கிறாங்க, இவர் வாயில் அப்படி இப்போ வத்தலை பார்க்கலாம் போட்டு ஒரு மாதிரி படுத்திருக்காரு, இவர் என்ன பக்தரா இல்லையா அப்படின்னு சொல்ல மாதிரி யோசிப்பாங்க இல்லையா. அப்போதான் முகுந்தா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பாடுவாங்க. அப்போ வந்து ஒரு பாடல் அழகாக பாடுவாங்க. என்ன பாடல்னா, அதோ பகியாம் ஸ்தனகாலகோடாம் திகாம் ஸ்ரீயாம் சாந்தி லே பேகதீம் தாத்ரி முச்சிதாம் சரோன்யாம் கம்பாதயாலம் சனம் பிரஜேமா. அந்த பூத்தனாவுடைய பாஸ்டையை வந்து பாடுவாங்க. பூத்தனா வந்து எப்படி இந்த விஷத்தை நிரப்பி மார்பில் தடவி அதை வந்து கிருஷ்ணனுடைய போட்டலான்னு சொல்லி வருவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட பூத்தனாவுக்கு கருணை கொடுத்த தெய்வமே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும். உன்னே மாதிரி யாரும் கருணை கிடையாதுன்னு சொல்லி முடியும். அப்போ இது அப்போ உனக்கு நான் சரணடைகிறேன்னு சொல்லி இந்த பாடலை கேட்ட உடனே புண்டரீக வித்யாநிதியோடைய எக்ஸ்டசி வந்து போயிடும். அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுவாங்க, இருக்கிற பொருள்லாம் தள்ளி அவர் அவருடைய எக்ஸ்டசியில் அந்த மெசையை கிழிச்சு அப்படியே ஒரு நடனம் ஆடி அவரை தடுக்கவே முடியாது. 10-20 பேர் பிடிச்சாலுமே அவரை அந்த இதை தடுக்க முடியாது. அப்போ தான் அவர் புரிய இவருக்கு யாருக்கு கதாதர் பண்ணியிருக்கு இவ்வளோ பெரிய பக்தர் தப்பான நினைச்சுவேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர்கிட்ட இனிஷியேஷன் வாங்குவார். அவர் குருவாக ஏற்று இனிஷியேஷன் வாங்குவார். ஓகே. இந்த புண்டரீக வித்யாநிதி வந்து விருந்தாவன் லீலையில் வந்து ராதாரண்ய அப்பா பேர் என்ன, ரிஷபான். ஓகே. எதுக்காக சொன்னால் முகுந்தத்தாவும் நல்லா பாடுவார். ஓகே. மாதவ் கோஷா நல்லா, முகுந்தத்தாவும் நல்லா பாடுவார். நிறைய பேர் இந்த மாதிரி பாடுறவங்க இருந்தாங்க டைட்டில். வெரி மெல்ட் ஆகிடும். ஓகே. ஆமாம் படித்தோம். கரெக்டு. ஆமாம் கரெக்ட். கலாவதி மாதாஜி சாரங்க முராரி தாசர்களுடைய அவருடைய உடல் வந்து பௌதிகமானதல்ல, ஆன்மீகமானது. ஒரு காட்டுல உள்ள புலிகளை கூட பூனைகள் நாய்களை கூட அவர் வந்து அவரோட விளையாடுவாரு. அவர் புலிகளோட கன்னத்துல விளையாடுவாரு. அவர் வந்து தன் உடலை பத்தி கவலைப்படுறதுல அவர் வந்து என்ன பண்ணுவார்னா 24 மணி நேரம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பார். இல்லைன்னா சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பார். தேங்க்யூ மேடம், வெரி நைஸ். இந்த டிடி பார்த்துருக்கோம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. சாரங்க தாஸ் அவங்களுடைய வீடு பார்த்துருக்கோம். அவங்க டிடி இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க பரம்பரையில் வரவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. வீடு தான் ஆக்சுவலாக அது ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த ஈஸ்வரி ஜெய்சி வந்து யாராலுமே விவரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே மேடம். ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரி ஜெய்சி மேடம் இப்போ சொல்லுங்கள் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு, நம்ம பெருமைக்காக மாயா பிருந்தாவனம் போகக்கூடாது. உண்மையாகவே நம்ம வந்து பக்தி பண்ணணும். இது சேண்டிங் பண்ணணும், இது மங்களாரத்தி பார்க்கணும், அதெல்லாம் பண்ணணும். நம்ம பெருமைக்காக அங்கே போகக்கூடாது, சுற்றி பார்க்க போகக்கூடாது. சுற்றி பார்க்க நிறைய பேர் வராங்கல்ல, அந்த மாதிரி போகுமா. நம்ம பக்தியை வளர்க்குறது தான் நம்ம அந்த இடத்துக்குலாம் போகிறோம். வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ் பாயிண்ட். ஹரே கிருஷ்ணா. எங்கே இருக்கீங்க மாதாஜி? நீங்கள் வெளியூர் போயிட்டீங்களா? பிரபு நான் இப்போ தற்சமயம் தேனியில் இருக்கேன் பிரபு. சரிங்களா? சரி, ஓகே மேடம். அந்த மாதாஜியை சொல்லுங்கள் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு. காலையில் வந்துடுவேன், கிளாஸுக்கு வந்துடுவேன். இல்லை அந்த மாதாஜியை சொல்லுங்க, அந்த மாதாஜிட்ட சொல்லுங்க எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க. சொல்லிட்டு பிரபு அடுத்த வாரம் ஜாயின் ஆகிடுவாங்க. சரி, ஓகே மேடம். ஹரே கிருஷ்ணா. சரிங்க பிரபு. சரி. சரோஜா மாதாஜி. ரகுநாதர் அப்படிங்கிற அவர் வந்து மிக சிறந்த பக்தர். அவரை பார்த்த மாத்திரத்திலேயே பிரேமை உடனடியா எழுச்சி பெறும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபுவோட சகாக்கள் எல்லாம் விரஜபூமியில இடையர்குல சிறுவர்களா இருந்தாங்க. அவங்களோட அடையாளம் கொம்பு, கைத்தடி, இடையர்குல உடை, அந்த தலையில மயிலிறகு, அப்படி அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இடையர்குல சிறுவர்களா இருந்ததுக்கு அடையாளம். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. எல்லேஷ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அபிராம தாகூரிடம் ஒரு சாட்டை இருந்தது. அதை கொண்டு அவர் யாரையாவது தொட்டால் அவர் உடனடியா கிருஷ்ண பக்தராக மாறுவார். அவர் சாட்டையால தொட்டா அவங்க மாறுவாங்க. ரகுநாதர் வந்து பார்த்த மாத்திரத்திலேயே கிருஷ்ண பிரேமிக்கு. இதெல்லாம் அவங்களுடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். ஆமா, ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். கரெக்ட். நம்ம 100 ரோட்ட சொன்னாலும் பக்தரா மாட்டிக்கிறாங்க. அவங்க பார்த்த வார்த்தையில பக்தரா. ஆமா, இப்ப நம்ம 100 தடவை ப்ரீச் பண்ணா கூட
ஒரு புக்கை படிங்க, பகவத்கீதை படிங்கன்னா கூட தொட மாட்டேங்கிறாங்க. கரெக்டு. அதுதான் வித்தியாசம். ஓகே, தேங்க்யூ மாதிரி. அதே மாதிரி அபிராமதாஸ் தாக்கூர் யாருக்கு ஒபீசியன்ஸ் பே பண்ண ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அது வந்து உண்மையான சாலிகிராம் இல்லைன்னா அது வெடிச்சிடும். ஓகே, சில பிராமணர்லாம் கூப்பிட்டு வாங்க இங்கே சாலிகிராம் பாருங்கன்னு சொல்லி ஒபீசியன்ஸ் பே பண்ணாருன்னா அவங்க சரியாக அந்த பிராமணர் மெயின்டைன் பண்ணலைன்னா அந்த சாலிகிராம் என்ன ஆயிடும், வெடிச்சிடும். ஏன்னா அது ஸ்டோன். அது அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப பயங்கர பவர்ஃபுல் ஆச்சாரியா. ஓகே, சத்யநாராயண பிரபு அன்றில் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி அட்டன் பண்ணல. ஓ சரி, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. அது வந்து மாதவ கோஷ் வந்து பிரபு வந்து கீர்த்தனை பண்ணாருனாக்கா நித்யானந்த பிரபு படிக்கிறது ஒரே டான்ஸ் ஆடுவார், பயங்கரமா ஆடுவார். அதே மாதிரி வாசுதேவ கோஷ் வந்து அவரு கீர்த்தனை பண்ணாருனாக்கா மகாபிரபு பத்தி நித்யானந்த பிரபு பத்தி வர்ணிக்கும் போது அதை கேட்டு மரக்கட்டையும் கல்லெல்லாம் வந்து மெல்ட் ஆயிடும். வெரி நைஸ். வெரி நைஸ் பிரபு. தேங்க்யூ பிரபு. சின்ன டவுட் பிரபு. சொல்லுங்க பிரபு. அதாவது வந்து ஸ்லோகா 17 வந்து லாஸ்ட்ல சொன்னீங்க பிரபுதான கேலி நாடகத்தை தானகேலி நாடகம் தானகேலி பிரபு தானகேலி அது என்னது நாடகம்னா? அது தானகேலிங்கிறது இந்த டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. டாக்ஸ்னா என்னன்னா, இப்போ நீங்க ஏதாவது இப்பெல்லாம் டாக்ஸ் போடுறாங்கல்ல, சேல்ஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி, உங்களுக்கு தெரியும், நீங்க தான் சேல்ஸ்ல இருக்கீங்கல்ல. ஆமா, அதே மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா அந்த வழியா நீங்க தயிர், பால், வெண்ணெய் எல்லாம் கொண்டு போறீங்க. கோபிஸ்ட வேஷம் போட்டு வந்து நான் இந்த ராஜா இங்க வந்து எனக்கு டாக்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அந்த கோபிஸ்ட கேட்கிறாரு. இதுதான் அந்த நாடகம். என்ன டாக்ஸ்னா இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் இவ்வளவு என்ன தரணும், இவ்வளவு நீங்க தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்பாரு. ஓகே, இதான் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இதுதான் நாடகம். அங்க உள்ளவங்க எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல. ரொம்ப நீங்க லிட்டில் கிருஷ்ணா பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். லிட்டில் கிருஷ்ணால இந்த பாஸ் டைம்லாம் போடுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மதுமங்கல் இவங்கெல்லாம் வந்து மதுமங்கள்லாம் ரொம்ப ஜோக் பண்ணுவார். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. நிறைய ஸ்டோரி இந்த மாதிரி வரும். ரொம்ப எல்லாம் பாஸ் டைம்ஸ் பண்ணுவாங்க, ட்ராமா பண்ணி காட்டுவாங்க. ஓகே, இது நாடகம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா லிட்டில் கிருஷ்ணா படிங்க, லிட்டில் கிருஷ்ணா பாருங்க, இல்லைன்னா கிருஷ்ணா புக்கு படிங்க. கிருஷ்ணா புக்லேயும் விவரமாக போட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த புக்கு படிக்கணும். நீங்கள் நைட்டு படிங்க. நைட்டு படுக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த புக்கை படிச்சிடணும். படிச்சுட்டு அப்படியே அதே நினச்சிட்டே படுக்கணும். இல்லைன்னா பிரபுபாதருடைய லெட்டர் இருக்குல்ல, அது படிக்கணும். கிருஷ்ணா புக் படிக்கணும். இதே நினச்சிட்டு நான் படுத்தணும். இல்லைன்னா நம்மளால தூங்க முடியாது. ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு நமக்கு கேட்டால். ஆமா, அதான் நல்லது. இல்ல தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனசுல ஓடி நம்ம தூங்கவே முடியாது. 12 மணி மேல தான் தூங்குறேன் நான். நீங்க சீக்கிரம் படுங்க, ட்ரை பண்ணுங்க. இது 1 மணி நேரம் படிச்சீங்கன்னா தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு 10 நிமிஷம் தாண்டாது. ஆக்சுவலா நீங்க நைட்டு எடுத்து பாருங்க, உங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்றீங்க இல்லையா, ஒரு 10-15 நிமிஷம் படிங்க கண்டினியூஸா. ஆட்டோமேட்டிக்கா மனசுல ஒரு பாரம் போன தூக்கம் வந்துடும். தூக்கம் பயங்கரமா வருது ப்ரோ. நான் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி படிக்கிறேன். அப்படி பண்ணாதீங்க. தூக்கம் வந்து தூங்கிடுங்க. நீங்க அப்படியே ஏர்லி பண்ணிட்டே வாங்க. ஏர்லியா தூங்கிட்டு சீக்கிரமா எந்திரிச்சிருங்க. சீக்கிரம் எந்திரிக்கிறது தான் மெயின். நைட்டு சீக்கிரம் படுத்துட்டு சீக்கிரம் எந்திரிச்சிடும். ஒரு 3 மணிக்கு எந்த 2 மணிக்கு எந்திரிச்சா கூட ஓகே தான். சரி, ஓகே மேம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. மலையாவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த இடங்க ராதா கொண்டு இங்க இருப்பவர்களுக்கு நிச்சய விமர்சனம் உண்டு பிரபு. ஆமா, இதுல சுந்தரானந்த பிரபு வந்து நித்யானந்த பிரபுவோட இளையவர். இவர் ஒரு நாஸ்திக பிரம்மச்சாரி. இவர் வந்து தனது வாழ்நாள் முழுவதும் திருமணமே செஞ்சுக்கல பிரபு. இவரோட சீடர்களை தவிர நேரடி வம்சத்துல யாரும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இன்னொன்று இந்த ராமானுச்சாரிய சொன்ன நான் வந்து எனக்கு இந்த ராமானுச்சாரிய அனந்த சேஷம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே, இது ஒரு டிவோட்டி சொன்னாங்க திருப்பதி போயிருக்கும்போது. மகாராஜ் சொன்னாங்க அந்த அனந்த சேஷாவுக்கும் அவருக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. திருப்பதி மலையை வந்து அனந்த சேஷா. ஓகே, அதுக்கு தான் யார் படுத்திருக்கா, பாலாஜி இருக்கார் இல்லையா. அனந்த சேஷா மேலே தான் படுத்திருப்பார் பாலாஜி. ஸோ இவர் என்ன ராமானுச்சாரியர் என்ன சொல்லுவார்னா, இவர் ஆச்சாரியா இருந்துட்டார்ல, நான் ஏற மாட்டேன்னு மலையில். அவர் முட்டி போட்டே போவார், அப்படி முட்டி போட்டே போவார் இல்லையா. அந்த மாதிரிலாம் பண்ணுவார். பயங்கர பவர்ஃபுல்லா சரி. முட்டி போட்டே மேல ஏறுவார். அதே மாதிரி 3 நாள் படக்கூடாது. ஆனா அனந்த சேஷா ராமானுச்சாரியர் ஒண்ணுதான். இருந்தாலும் ஆச்சாரியாரா வந்ததுனால அப்படி அந்த மாதிரி நிகழ்த்தி காட்டார், பாஸ் டைம் பண்றாரு. நான் வந்து என்னையுமே எனக்கு என்ன அப்படி நினைக்கல அவர். ஓகே, அதே மாதிரி 3 நாள் ஏதோ பாத்ரூம் போக மாட்டார், தண்ணி குடிக்க மாட்டார், பாத்ரூம் போக மாட்டார். அந்த மாதிரிலாம் உண்டு. இந்த மேலே போயிருக்கார் இல்லையா, நடந்து போயிருக்கால, தரிசனம் பண்ணிட்டு 3 நாள் கீழே வந்துடுவார்.
அந்த 3 நாளுமே சாப்பாடு தண்ணி பாத்ரூம் எதுவுமே கிடையாது. பெரிய பக்தர்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி இவர் சுகதேவ கோஸ்வாமி ப்ரீச் பண்ணும்போது பரீட்சித் மகாராஜா எதனால அந்த குற்றம் பண்ணாரு? பரீட்சித் மகாராஜாவுக்கு வந்து பசி தாங்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு? தண்ணி தாகமாக இருக்கு, தண்ணி கொடுக்கலன்னு சொல்லி சத்தமாக எடுத்து போடுறாரு. யாரு? அந்த முனிவர் மேலே போட்டவொடனே சாபம் கிடைக்குது. சிங்கி வந்து சாபம், பையன் பாவம் கொடுத்தான். 7 நாளில் நீ செத்து போய் பாம்பு கடிச்சு. 7 நாளில் உட்காந்துருக்காரு. ஒரே நாளில் அவர் பசி தாங்க முடியல, தண்ணி தாங்க முடியும், தண்ணி தாகம் இருக்க முடியல. 7 நாள் சாப்பிடல, 7 நாள் தண்ணி தாகம் இருக்கு. ஆனால் 7 நாள் ஒன்றுமே செய்யலை அவருக்கு. அவர் கேட்குறாரு, சுகதேவ சாமி பாட சொல்றாரு, எனக்கு தண்ணி தாகமும் எடுக்கல, பசிக்கவும் இல்லை அப்படின்றார். அப்போ எவ்வளோ பெரிய இது பாருங்க. அப்போ அந்த ரீசன் கிடையாது, இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால அவருக்கு சாபம் கிடைக்கல. கிருஷ்ணாவுடைய செயல் இது. இந்த மாதிரி பாகத்தை வெளியே வரணுங்கிறதுக்காக கிருஷ்ணா பண்ண ஒரு செயல். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி பாஸ்ட் டைம்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன ஆகுது? நிறைய பியூரிஃபிகேஷன் வருது. அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஜெயதேசம் வந்து நம்ம திருப்பி நம்ம பாயிண்ட்ஸ் சொன்னாலும் சரி, அதே பாயிண்ட்ஸை திருப்பி படித்தாலுமே சரி, பியூரிஃபிகேஷன் தான். பிரபு, அந்த முனிவர் வந்து அவங்க பையனை கூட திட்டுறாரு. நீங்க அந்த அரசர் வந்து மகா பக்தர், கிருஷ்ண பக்தர், அவருக்கு சபிச்சது நம்மளோட தப்பு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் சொல்லுவார், கரெக்ட். இருந்தாலும் அந்த ஒரு நாள் அவரால் தாங்க முடியல. ஆனால் 7 நாள் சாப்பிட மாட்டார். அதுதான் அந்த பியூட்டி. அதில் பிறப்பு அது கமெண்ட்ல போட்டிருக்காரு, 7 நாள் சாப்பிடல, 7 நாள் தண்ணி குடிக்கல. ஆனால் இப்போ அவருக்கு அந்த கோவம் வரல. ஏன்னா இப்போ ஆன்மீக தளத்தில் இருக்கிறார் ஃபுல்லாக. அது வந்து கொஞ்சம் பௌதிக தளம் இருந்தது அப்படின்னு. ஆனால் பாஸ்ட் டைம் தான். பரீட்சித் மகாராஜா இஸ் பியூர் டிவோட்டி. பாஸ்ட் டைமுக்காக என்ன பண்ணுறாரு? கிருஷ்ணர் வந்து தாத்தாவை வச்சு பகவத்கீதை எழுதினாரு, பகவத்கீதை சொன்னார். பேரனை வச்சு பாகவதம் குழந்தார். ஆமாம், தாத்தா வந்து அர்ஜுனா, பேரை வந்து பரீட்சித் மகாராஜ். கரெக்டா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். அதோட இங்கே இருக்கிற விஷயம், ஆன்லைன் இருக்கிற விஷயம் வைஷ்ணவ பண்ண பண்ணலாம். வாச்சா கல்பத்தருபஷ்ய கிருபா சிந்தேவ ச பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நம. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மீனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபு இங்க நரசிம்ம சதுர்த்திக்கு கோயம்புத்தூர்